இந்த குடும்பத்துக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் 12,545 தடயங்கள் சிக்கியும் கூட கொலையாளி சிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மாதிரியான கொலை சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு தெரியுமா? ஜப்பானில் இருக்கக்கூடிய செட்டக்காயா அப்படிங்கிற பகுதியில் நடந்த குடும்ப கொலை சம்பவம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த காலகட்டத்தில். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கொலை வழக்கில் இன்னைக்கும் கூட விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான தகவலே. இந்த கொலை வழக்கில் 12,545 தடயங்கள் கிடைச்சும் கூட மொத்தமாக 46,044 போலீசார் பணியாற்றியும் கூட கொலையாளி சுத்தமாக சிக்கவே இல்லை. வாங்க எப்படி என்னன்னு பார்க்கலாம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிற்கு பக்கத்தில் செட்டகாயா அப்படிங்கிற பகுதி இருக்குது. இந்த பகுதியில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய சில குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதில் 200 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தாங்களாம் முன்னொரு காலத்தில். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மைதானத்தை பெரிதுபடுத்துவதற்காக ஜப்பான் அரசாங்கம் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்காக வேறு பகுதியில் இடத்தை வழங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதெல்லாமே 2000ஆவது ஆண்டில் நடந்திருக்கு. இப்போ என்ன ஆகுது, அந்த குடும்பங்கள் இருப்பாங்க இல்லையா, அங்கே வசிச்சுட்டு வந்தவங்க அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக அப்படியே ஒவ்வொரு குடும்ப குட்டியாக அடுத்தடுத்த இடங்களுக்கு இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. அரசாங்கம் கொடுத்த இடங்களுக்கு சில பேர் போகிறாங்க. அந்த பகுதியில் வசிச்சு வந்த குடும்பத்தார் தான் பார்த்திங்கன்னா மிக்கியோ மியாசாவா அப்படிங்கிறவுடைய குடும்பம். அவங்களும் அங்கே தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் மிக்கியோ, அவருடைய மனைவி யாசுகு, 8 வயது மகள் நனா, 6 வயது மகன் ரை, இவங்க 4 பேருமே ஒரே வீட்டில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வீடு 2ஆக பிரிக்கப்பட்டு ஒரு பாகத்தில் இவர்களுடைய குடும்பமும் இன்னொரு பாகத்தில் அந்த பெண்மணியான யாசுகுவியுடைய தாயார், சகோதரி மற்றும் அவங்களுடைய கணவர்னு சொல்லிட்டு வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இரு வீடும் ஒரே வீடு மாதிரி தான் இருந்திருக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது. அப்படி தெரிஞ்சாலும் கூட உள்ள குறுக்கே ஒரு சுவர் இருந்திருக்கு. இரு வீட்டிற்குமே எந்த தொடர்பும் உட்புறமாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வீட்டில இருந்து மற்றொரு வீட்டுக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னாலும் வீட்டை விட்டு வெளியே வந்து தான் போக முடியும். அதாவது உள்ளுக்குள்ள போக முடியாது, வெளியில வந்து தான் பக்கத்து வீடு மாதிரி போக முடியும். இந்த நிலைமையில 2000 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பங்கள் அந்த பகுதியிலிருந்து காலி செஞ்சு போயிட்டாங்க வேற ஒரு இடத்துக்கு. 2 குடும்பங்களுக்கு மட்டுமே இன்னும் வேறு இடத்துல இவங்களுக்கு வீடு ஒதுக்காததால அங்கேயே தங்கி இருந்திருக்காங்க. அதாவது யாசுகுவுடைய அந்த குடும்பம் அப்புறம் அவங்களுடைய கணவன் பிள்ளையோடு இருந்திருக்காங்க. இப்போ இந்த 2 வீடு மட்டும் தான் இருந்திருக்கு அந்த பகுதியில். இன்னுமே பாருங்க, சில மாசங்கள்லயே அவங்களும் வீட்டை காலி செஞ்சுட்டு போகக்கூடிய நிலைமையில தான் அங்கே தங்கி இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில 2000 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி சரியாக அதிகாலையில் சரியா யாசுகுவுடைய தாயார் பார்த்தீங்கன்னா யாசுகுவிக்கு வழக்கம் போலவே ஃபோன் செஞ்சிருக்காங்க. ஆனால் ஃபோனை யாருமே எடுக்கல. ஏன்னா இது விடிஞ்சிருச்சு, சில மணி நேரங்கள் ஆயிடுச்சு, ஏன் யாரும் எழும்பல அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா யாசுகுவுடைய தாயாருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தன்னுடைய பெண் வீட்டிற்கு, அதாவது யாசுகு வீட்டுக்கு போய் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு யாசுகுவுடைய தாய் முடிவு பண்ணி அங்கே போய் காலிங் பெல்ல அடிச்சு பார்க்குறாங்க. யாருமே அப்போ கதவை திறக்கவே இல்லை. அதனால ஒரு மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட இருந்த இன்னொரு சாவியை பயன்படுத்தி கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தவருக்கு மாபெரும் அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், வீட்டுக்குள்ளே மாடிப்படிக்கு கீழே மிக்கியோ கத்தியால் குத்தப்பட்டு வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காரு. அதை பார்த்து திடுக்கிட்டு போகிறாங்க யாசுகுவுடைய தாய். அப்படியே ரூமுக்குள்ளே தன்னுடைய பெண்ணை தேடிட்டு போகும்போது அங்கே யாசுகு, அது போக நனா, அதாவது அவங்களுடைய பேத்தி நனான்னு சொல்லி இவங்கெல்லாம் மிக கொடூரமாக தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்திருக்காங்க. 2வது மாடியில் ரை, அதாவது அவங்களுடைய பேரன் பார்த்தீங்கன்னா கழுத்து நெருக்கப்பட்டதால் உயிரிழந்து கிடந்திருக்கான். இதை பார்த்ததுமே அதாவது யாசுகுவுடைய தாய்க்கு பேரதிர்ச்சி ஆகியிருக்கு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றுமே அவங்களுக்கு புரியலை. அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு கூட தெரியாமல் இருந்திருக்காங்க. காவல்துறை உதவியை தான் நாடி இருக்காங்க. உடனே போலீஸ்க்கு ஃபோன் செய்ய ஃபோன் எடுத்திருக்காங்க. அப்போத்தான் அந்த பெண்மணி ஒன்று கவனிக்கிறாங்க. ஃபோனுடைய ஒயர் அறுபட்ட நிலைமையில் கடந்திருக்கு வீட்டுக்குள்ளே. இதை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வீடு இருக்கும் இல்லையா பக்கத்தில், அதுக்கு ஓடி போய் ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ்க்கு. போலீஸார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை துவங்குறாங்க. உடனே முதற்கட்ட விசாரணையை நடத்துகிறாங்க. இந்த கொலை எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு யூகங்கள் வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கொல்லப்பட்டவர்களுடைய பிணங்கள் கிடந்த இடம், அது போக பொசிஷன் உள்ளிட்ட பலவற்றை வச்சு ஒரு யூகத்தை வகுக்கிறாங்க. அதன்படி வீட்டுடைய முன் கதவும் பின் கதவும் பூட்டிய நிலைமையிலேயே இருந்திருக்கு. வீட்டுடைய 2வது மாடியில் இருந்த ஒரு அறையுடைய ஜன்னல் மட்டுமே உடைஞ்சு போயிருக்கு. அதனால கொலைகாரன் அந்த வழியாத்தான் வந்துட்டு போயிருக்கணும்னு அவங்க அனுமானம் செய்யறாங்க. அவன் உடைத்த ஜன்னலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அறையில தான் சிறுவன் ரை இறந்து போய் கிடந்திருக்கான். அதுவும் அவனுடைய கழுத்து நெரிக்கப்பட்டதால மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிருக்கான். அதனால வீட்டுக்குள்ள வந்த கொலைகாரன் முதல்ல ரெய்யத்தான் கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்கான். மிக்கியோ படிக்கட்டுக்கு கீழே கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்திருக்காரு. அப்போ படியுடைய மேல் பகுதியில் இவருடைய ரத்த கரைகள் இருந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ரெய் மூச்சு திணறிய போது சத்தம் போட்டிருக்கலாம். அதை கேட்டுட்டு மாடி படிக்க வந்த மிக்கியோவை கொலைகாரன் படிக்கட்டிலேயே கொலை செஞ்சு கீழே தள்ளி விட்டுருக்கலாம்.
அதே போல் வீட்டிற்குள்ளே வந்து யாசுகு மற்றும் நனாவை கொலை செஞ்சிருக்கலான்னு போலீஸார் யோசிக்கிறாங்க. மேலும் கொலை செஞ்ச அவனுடைய வீட்டுக்குள்ளேயே சில மணி நேரங்கள் அவன் இருந்திருக்கான். குறிப்பாக அந்த வீட்டுக்குள்ளேயே பொருட்கள் சிலவற்றை அவன் பயன்படுத்தியிருக்கான். இன்னொன்று, மிக்கியோவுடைய கணினியை அவன் பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான விஷயமே. யாராவது அந்த வீட்டுக்குள்ளே கொலை செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கணினியை பயன்படுத்துவாங்களா? அதன் மூலமாக அவன் சில விஷயங்களை இணையத்தில் தேடி இருக்கான். எங்கேயோ ட்ராவல் பண்ணுறதுக்காக சீட்டெல்லாம் முன்பதிவு செய்யறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கான் அந்த கணினியில். அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமை பயன்படுத்தியிருக்கான். வெளியே போகும்போது அவன் அணிஞ்சிட்டு வந்த உடை இருக்கும் இல்லையா, அந்த உடையை அந்த வீட்லேயே கலட்டி போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மிக்கியோவுடைய ஆடைகள் எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கிருந்து அவன் வந்த வழியாக தப்பிச்சிருக்கான். உள்ளே வந்ததும் வெளியே போனதும் ஒரே வழியாக தான் போயிருக்கான். கிடைத்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு இப்படித்தான் கொலைகள் நடந்திருக்கும்னு போலீஸார் நினச்சிருக்காங்க. அதற்கப்புறமா இது யாராக இருக்கும்னு அக்கம் பக்கத்தினர்கிட்ட விசாரிக்க துவங்குறாங்க. முதல்ல யாசுகுவுடைய தாய் ஆசி கிட்ட இருந்து விசாரணை துவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க தானே முதலாக இந்த கொலைகளை எல்லாம் பார்த்தாங்க. விசாரணையை துவங்குறாங்க. அவங்களுக்கு இந்த கொலை குறித்த எந்தவித தகவலுமே சுத்தமா தெரியல. என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு எதுவுமே அவங்களுக்கு புரியாத நிலைமை. பாவம், வயசானவங்க வேற. அதன் பின்னர் யாசுகுவுடைய சகோதரி மற்றும் அவங்களுடைய கணவர்கிட்ட விசாரணை நடத்துறாங்க. அவங்க சொன்னது, இரவில் வீட்டிலிருந்து கொஞ்சம் சத்தம் வந்துச்சு அப்படின்னும் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. சில நொடிகளிலேயே சத்தம் இல்லாததால எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை போலன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறமா மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட ஒவ்வொரு குடும்பமாக விசாரித்த போது இந்த வழக்கில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி மர்மமான முறையில் வாகனம் ஒன்று கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்ததாகவும், அதற்கு முந்தைய நாள் இவர்களுடைய வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் அந்த வண்டியில் வந்தவங்க ஸ்கேட்டிங் பண்ணதாகவும், அது போக அவங்க விளையாடிட்டு ரொம்ப அதிகமாக சத்தம் போட்டதால கொலை செய்யப்பட்ட மிக்கியோவிற்கும் அவங்களுக்கும் இடையே சண்டை நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டினர். அது அவங்க வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த சண்டை தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது யாவும் குறித்து யாசுகுவுடைய அம்மாவுக்கும் சகோதரிக்கும் சுத்தமாக தெரியாது. சம்பவம் நடந்த இடத்திலிருந்து கொலையாளி கலட்டி போட்ட சட்டை, இரத்த கரைகள், அவன் பயன்படுத்தின வீட்டுடைய கணினி, இந்த தகவல்கள், அது போக அவனுடைய கைரேகைகள், அவன் மிக்கியோவுடைய வீட்டில் கழிப்பறை பயன்படுத்தினது, அதிலிருந்து கழிவுகள்னு சொல்லி எல்லா தடயங்களையுமே எடுத்திருக்காங்க போலீஸார். இரத்த கரைகள் மூலமாக இறந்தவங்களுடைய டிஎன்ஏவோட புதிய டிஎன்ஏ ஒன்று இருந்திருக்கு. அதான் கொலையாளியுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லப்படுது போலீஸார் தரப்பில். அதற்கப்புறமா பலவிதமான இடங்களில் விசாரணை நடத்தியிருக்காங்க. மிக்கியோ யாசுகு பணியாற்றிய இடங்கள், அது போக அவங்க போயிட்டு வந்த இடங்கள், விரோதம் இருக்கும் இல்லையா, அவங்க யாருக்காவது பகையாளியாக இருந்திருக்காங்களா, நனா மற்றும் ரெய் அவங்கள பற்றிய தகவல்கள், அது போக அவங்க யார் கூடலாம் விளையாடினாங்க, இந்த மாதிரி தகவல்கள்லாம் சேகரிக்கிறாங்க. இது போக யாசுகுவுடைய அம்மா சகோதரி கிட்ட கூட குறுக்கு விசாரணை நடத்துகிறாங்க. ஆனால் பாருங்க, பலன் என்னவோ பூஜ்ஜியம்தான். இந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியானதை வச்சு போலீஸாரை ஒரு கால் டாக்ஸி ஓட்டுநர் தொடர்பு கொள்கிறாரு. அவர் மூலமாக மிக முக்கியமான ஒரு துப்பு கிடைக்குது. தன்னுடைய காரில் ஒருத்தன் வந்ததாகவும் அவனுடைய ரத்தக்கரை இன்னமும் தன்னுடைய காரில் அப்படியே இருக்கிறதாகவும் அவர் சொல்கிறாரு. அந்த ரத்தக்கரையை எடுத்து சோதித்த போது கொலை நடந்த வீட்டில் கிடைச்ச கொலையாளியுடைய ரத்த மாதிரியோடு ஒத்து போகுது. ஆனால் கால் டாக்ஸி டிரைவருக்கு யார் அது அப்படிங்கிறது சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் கொலை செஞ்சவன் இந்த காரில் வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது உறுதியாகுது. இப்படியாக கொலை விசாரணை அப்படிங்கிறது போயிட்டே தான் இருந்துச்சு. வழக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பலன் என்னவோ முடிவென்னவோ பூஜ்ஜியம்தான். இந்த வழக்கு குறித்த விசாரணையில் எந்த வழியுமே ஒரு முடிவை எட்டாமல் பாதையிலேயே நின்றுருச்சு. இதனால இந்த வழக்கு குறித்த விசாரணையில எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. குற்றவாளியை சுத்தமா தேடவும் முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல. ஏன் சந்தேகப்படக்கூடிய நபரை கூட அடையாளம் காட்ட முடியல போலீசாரால. கொலைக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நடந்த விசாரணையில கொள்ளை சம்பவத்திற்காக நடந்திருக்கலாம்ங்கிற எண்ணத்துல விசாரணை நடத்தினாங்க. ஆனா பாருங்க, அதுலயும் ஒரு ட்விஸ்ட். வீட்டில் இருந்த பணத்துல பெரும்பாலான பணம் அப்படியே தான் இருந்துச்சு. மிக சொற்பமான அளவிலான பணம் மட்டும்தான் காணாம போயிருந்துச்சு. அதுவும் யாசுகுவுடைய அம்மா கொடுத்த தகவலின் படிதான் மொத்த பணமும் கணக்கிடப்பட்டதால எல்லா பணமுமே சரியா அவங்க சொன்ன அளவுலயே இருந்துச்சு. இதனால இந்த கொலைகளுக்கு கொள்ளையடிப்பது அப்படிங்கிறது நோக்கம் கிடையாதுன்னு போலீசார் நம்புறாங்க. இப்போ சரி, பெண் மீதான மோகம் அல்லது ஆசை காரணமாக நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற விதத்திலையும் விசாரணை நடத்தியிருக்காங்க. கொலை செய்யப்பட்ட பெண் 2 பேர் தான். ஒன்று யாசுகு, மற்றொன்று அவங்களுடைய மகளான நன்னா. 2 பேரும் கொல்லப்படுவதற்கு முன்னாடி ஏதாவது வன்முறை ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு அவங்க விசாரிக்கிறாங்க. ஆனால் பாருங்க, அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு. அப்படி எந்த விதமான வன்முறையும் உள்ளாக்கப்படலை. ஆனால் ரெய் மற்றும் மிக்கியோவை காட்டிலும் மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருந்திருக்காங்க பெண்கள் இருவருமே. இதன் மூலமாக கொலைகாரன் பெண்களை பிடிக்காத சைக்கோவாக இருக்கலாம்னு முடிவுக்கு வராங்க.
இந்த கொலை பற்றி இதுவரைக்கும் கிடைத்த தகவல்கள் இது மட்டும்தான். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, இத்தனை வருட காலத்தில் இவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் இது மட்டும்தான். இந்த கொலை நடந்த நாளிலிருந்தே இந்த வழக்கை தொடர்ந்து ஜப்பான் போலீஸார் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படியாவது இந்த கொலை வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பலவிதமான வழிகளில் விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியும் கூட இந்த வழக்கில் எந்த ஒரு சந்தேகப்படும் நபரை கூட அவங்க பிடிக்கல அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. ஸோ மக்களே, இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதுண்டா? இந்த கொலை சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.